ஹாய், வணக்கம் வீவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க கெண்டை மீன் குழம்பு வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு புளி கெண்டை மீன் குழம்பு. உப்பு போட்டு புளி ஊற வச்சாச்சு. இதுக்கு மாங்காய், இதுக்கு புளி கொஞ்சம் குறைச்சலாக போட்டிருக்கேன். அதுக்காக 3 தக்காளி, இது தாளிக்கு இந்த பச்சை மிளகாய், 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். இதை அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு. இப்போ புளியை கரைச்சாச்சு. இப்போ குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போட போகிறோம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறோம். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை இதில் ஊற்றுறோம். பச்சை நாற்றம் போகிறோம். குழம்பு நல்லா மிளகாத்தூள் போட்டு நான் கரைச்சி விடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சீசன் கிடைக்கிறப்ப கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வெயிலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மழை காலத்துக்கெலாம் தேவைப்படும், வீணாக போகுது. நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈரம் இல்லாமல் பொடி பண்ணி மிக்ஸ் காய வச்சுக்கோங்க. அதோட சேர்ந்து 3 பச்சை மிளகா போடுறேன். நல்லா ஒரு கொதி வந்தோம். இதுக்கு மாங்காய் போடுறோம், ஒட்டு மாங்காய். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை நாற்றம் போயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு எடுத்து ஊற்றுறேன். ஊற்றி மூடி போட்டுறேன். இப்போ சிம்மில் வைக்கிறேன். இப்போ மீன் இது கொதி வந்தோன்னா மீனை போடுவோம். இதில் மீன் மாங்காய்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். குழம்பு கொதிக்குது. சோறு வடித்தாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு, மாங்காய்லாம் கொதிச்சு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்தது மீனை வறுக்கணும். மீன்
வாங்க நீங்கள் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி.